இப்பதான் வீடியோ பார்த்தேன். எல்லாருமே வந்து நாயை வந்து இது பண்ணுவீங்க. எத்தனை பிள்ளைல நாய் கடிக்க தெரியுமா? முட்டாதனமா எல்லாம் பேசுறீங்களே. உங்க பிள்ளைல கடிச்சு கொதறி அந்த பிள்ளைகளுக்கு என்ன நோய் இல்ல, ரேபிஸ் நோய் வந்து அந்த பிள்ளை துளி வச்சு போச்சுல, அப்ப நெஞ்சு வலிக்கும். ஆமா, என் பையனை நாய் கடிச்சு கணக்கு தோண்டி வச்சிருக்கு பாருங்க. என்ன பாருங்க. அப்ப பிள்ளைகளுக்கு நாளைக்கு ஒண்ணுச்சுன்னா யாரு பாப்பா? பெத்தவனுக்கு தான் தெரியும் பிள்ளைய பத்தி. சும்மா போட்டு நாயை வளர்க்கணும்னா நீங்க உங்க பாட்டு வீடை கட்டுங்க. வீடை கட்டி நல்ல நல்ல சூப்பரா காம்பவுண்ட் சோற போட்டு உள்ள அவ்வளவு தெரு நாய் எல்லாத்தையும் போட்டு உள்ள வளைங்க, சோற போடுங்க. பேசுறதுக்கு மட்டும் நல்லா பேசிக்கலாம். பிள்ளைகளுக்கு ஒண்ணுன்னா நம்ம நெஞ்சு தாங்காது. ஆமா, எத்தனை பிள்ளைகளை துரத்துது, எத்தனை பேரை துரத்துது. நீ ஒரு தெருவுல 25 நாய் 30 நாய் இருக்கு. ஒரு மனுஷன் ராவிட்டு பஸ்ல வருவான், பஸ்ல இறங்கி வருவான், வாங்குவான். அப்ப நாயை துரத்தியாச்சுன்னா எங்க போய் சாவணுங்க? அப்போ பிள்ளைதான் முக்கியம், நம்ம நாயில முக்கியம் கிடையாது. ஒரு மிருகம் வளர்க்க, நாங்களும் மிருகம் வளர்க்குற ஆளுகள் தான், நாங்களும் எல்லாம் வளர்க்குற ஆளுகள் தான். ஒரு நாய் வந்து இந்த காட்டு மிருகம் மாதிரி நம்மளுக்கு பிள்ளைல கடிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா எந்த நாயும் தேவையில்லை நம்மளுக்கு. முட்டாதனமான என் பிள்ளைல கடிச்சு இன்னைக்கு 10 இருந்து ஊசி போட்டு இருக்கோம். பிள்ளைய தோண்டி எடுத்திருக்கு. முட்டாதனமா அறிவு கிட்ட போய் எல்லாம் பேசுது. அறிவு விட்டு போய் நாயை வளர்க்குன்னா நீங்க சோத்தை போட்டு உங்க வீட்டுல வச்சு வளங்க, யாருமே கேட்க மாட்டோம். எங்களுக்கு பிள்ளைகள் தான் முக்கியம். எத்தனை எத்தனை நாய் வெறி பிடிச்சு அலைய தெரியுமா? வெறி பிடிச்சு எத்தனை பேரை துரத்துது, எத்தனை வயசானவர்களை துரத்துது. அதெல்லாம் உங்களுக்கு கண்ணு தெரியல. 30-40 நாய் கிடந்தா மனுஷன் எங்க போவாங்கண்ணா? அறிவு இருக்கா? அறிவிட்ட மாதிரி எல்லாம் பேசுறீல. நீ இப்படி பேசுறவங்க எல்லாரும் ஒரு நாய்க்கு கூட சோறு போட முடிய தெரியுமா? எல்லாம் தெரியும். எல்லாருமே அவன் நேத்து ஒரு யாரோ ஒரு மேடம், நான் பத்திரிகை ஆபீஸ்ல இல்ல இதை நொடிச்சு போறாங்க. நீ வீடியோ கூட பேசலாம், ஆனா நேர்ல வந்து உங்களை பார்த்தா ஒரு நாய்க்கு ஒரு சோறு கூட வைக்க முடிய. அவளை நீட்டா பேச. நாங்க அப்படி இல்ல, மிருகத்தை பார்ப்போம், எல்லாம் பார்ப்போம். ஆனா எங்க பிள்ளைக்கு ஒண்ணுன்னா நாங்க எதையும் எதுக்குதான் செய்வோம். நாங்களும் இங்க பாருங்க, மிருகங்களை நாங்க வளர்க்கிற ஆளுகள் தான். நாங்களும் அப்படி எதுவுமே பண்ண மாட்டோம். ஆனா ஒரு மிருகம் வந்து ஒரு பிள்ளைகளுக்கு வந்து காட்டு மிருகம் ஆனாச்சுன்னா எந்த இதையும் நம்ம இது பண்ண மாட்டோம். நம்மளுக்கு எத்தனை வீடியோ பாருங்க, எத்தனை வீடியோல ஒவ்வொரு பிள்ளைல நாய் கடிச்சு இழுத்துட்டு போய் எத்தனை ஆட்களை துரத்துது. மனச்சாட்சி இல்லையா உங்களுக்கு எல்லாம்? ஒரு தெருவுல 40 நாய் 50 நாய் கிடக்க தூங்க வேண்டாம மனுஷன்? இப்படி போட்டு நீங்க உங்க பாட்டு நீங்க பேசுறீங்க. உங்க பிள்ளைகளுக்கு நாயை கடிச்சு கொதறி அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது ஆனாதான் உங்க நெஞ்சு வலிக்கும். ஆமா, எங்களுக்கு பிள்ளைகள் தான் முக்கியம். அதை புரிஞ்சுட்டு எல்லாம் பேசுங்க.